Hi, hello, welcome back to TNPSC Preparations. என்ன சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் மேட்டர்ஸ் அரவுண்ட் அஸ் அப்படின்ற சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதோட பார்ட் 1 ஆஃப் த வீடியோ. ஸோ இந்த சாப்டர் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 2021 அலோகேஷன் கேட்டிருந்தாங்க. த காமன் டேபிள் சால்ட் சேல் கிடையாது சால்ட்டு. ஸோ அது வந்து காம்பவுண்டா, எலமெண்ட்டா, மிக்சரை, அலாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து இந்த சாப்டரோட லிங்க் ஆனனால இதை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ சிலபஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸில் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து லிங்க் ஆகுது. ஸோ எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ், மிக்சர். ஸோ எலமெண்ட் அப்படின்னா ஒரு சிங்கிள் எலமெண்ட். ஸோ அதை வந்து எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். காம்பவுண்ட் அப்படின்னா 2 எலமெண்ட் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் ஃப்ரேம் ஆகுது. அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர். ஸோ மிக்சர் அப்படின்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன் வந்து இருக்கிறது வந்து ஒரு மிக்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளை சுற்றி வந்து பார்க்கக்கூடிய நிறைய பொருட்கள், எந்த பொருட்கள் வந்து அதோட ஸ்பேஸையும் அதுக்குன்னு ஒரு வெயிட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஹீட்டு, லைட்டு, சவுண்டு இதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஏன் அப்படின்னா ஈவன் தோ அதுக்கு வந்து ஸ்பேஸ் இருந்தாலும் அதுக்கு வந்து மாஸ் கிடையாது, வெயிட் கிடையாது. ஸோ அதனால அது மேட்டர் அப்படின்ற டெஃபினிஷனுக்குள்ளே வராது. ஸோ அந்த மேட்டர் அப்படின்ற சொல்லக்கூடியதுலேயே வந்து நிறைய டைனி பார்ட்டிகல்ஸும் இருக்கும். அந்த டைனி பார்ட்டிகல்ஸ் நம்மளோட கண்ணில் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆட்டம்ஸ். ஸோ இந்த கிராஃபைட் ரீஃபில் இருக்குல்ல, ஸோ இந்த கிராஃபைட் ரீஃபில் பென்சிலை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து கார்பனால் ஆனது. ஸோ இதை வந்து ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸாக நம்ம வந்து பிரேக் பண்ணோம் அப்படின்னா, ஈவன் ஒரு ஃபைன் நைஃப் வச்சு இன்னும் ஸ்மாலாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஸ்மாலஸ்ட் கான்ஸ்டியூண்ட் அதுக்கும் கார்பன் எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு பொருளோட ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் அந்த எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சுருக்கோ அதை வந்து ஆட்டம்னு சொல்லுவோம். இந்த ஸ்மாலாக இன்னும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதோட கார்பன் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி வந்து பிரேக் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஆட்டம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ எந்த ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ்க்கு அதோட எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை ரீடைன் பண்ணுதோ அதை வந்து ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆட்டமை ஈவன் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் வச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சில அட்வான்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அந்த மெட்டீரியலோட சர்ஃபேஸை வந்து அந்த ஆட்டம் வியூவில் வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் அந்த இமேஜாக வந்து கொடுத்துருக்காங்க புக்கில், சிலிக்கானோட இமேஜ். அண்ட் யூனிவர்ஸில் மோஸ்ட் அபண்டண்ட்டாக இருக்க எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹைட்ரஜன். பட் எர்த்தில் அபண்டண்ட்டாக இருக்க எலமெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், சிலிக்கன், அயன் அப்படின்னு சொல்லிட்டு டூயினோட ஃபேக்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மாலிகுல்ஸ். ஸோ ஆட்டம் பற்றி நம்ம சொன்னோம். அதாவது ஒரு எலிமெண்ட்டோட ஒரு ஸ்மாலஸ்ட் கான்ஸ்டியூண்ட் அந்த எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை ரீடைன் பண்ணிச்சு அப்படின்னா அது ஆட்டம். ஸோ ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டமோட கம்பைன் ஆகிட்டு ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுதான் வந்து மாலிகுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து கெமிக்கலாக வந்து தட் மீன்ஸ் ஜாயின் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் கேஸ் சொல்கிறாங்க. 2 ஆக்சிஜன் ஆட்டம் வந்து கெமிக்கலாக கம்பைன் ஆகிருக்கு. ஓசோனில் 3 ஆக்சிஜன் ஆட்டம் கெமிக்கலாக வந்து கம்பைன் ஆகிருக்கு. ஸோ வாட்டரில் பார்த்தோம் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் 1 ஆக்சிஜன் ஆட்டம் கெமிக்கலாக கம்பைன் ஆகி நம்மளுக்கு கொடுக்குற காம்பவுண்ட் வந்து வாட்டராக இருக்குது. ஸோ இந்த மாலிகுல்ஸும் அந்த எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸையும் ரீடைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த ஃபார்ம் ஆன மாலிகுலோட இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியும் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்டருக்கான ஒரு ப்ராப்பர்ட்டியும் இருக்கும், அந்த வாட்டரோட எலிமெண்ட் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டியும் ரீடைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாலிகூல்ஸ் வந்து சேம் ஆட்டம்ஸால் இப்போ வந்து குளோரின் கம்பைன் ஆகிறது சேம் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பைன் ஆகிறது டிஃப்ரெண்ட் ஆட்டம். ஸோ சேம் ஆட்டம்ஸாலையும் கம்பைன் ஆகும், டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸாலையும் கம்பைன் ஆகும். ஸோ இதோட கிளாசிஃபிகேஷனில் மோனோஅட்டாமிக், டயாட்டாமிக், ட்ரையாட்டாமிக், பாலியாட்டாமிக். மோனோஅட்டாமிக்னா ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இன்னர்ட் கேஸ். ஸோ இன்னர்ட் கேஸ் அப்படின்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டன், ஜெனான், ரேடான் இது எல்லாமே வந்து இன்னர்ட் கேஸ். நெக்ஸ்ட் வந்து டயாட்டாமிக்ல 2 ஆட்டம்ஸ் கம்பைன் ஆச்சு அப்படின்னா அது டயாட்டாமிக்னு சொல்லுவோம். ஆக்சிஜன், நைட்ரிக் ஆக்சைடு, ஹைட்ரஜன் இதை வந்து டயாட்டாமிக். ட்ரையாட்டாமிக்னா 3 ஆட்டம்ஸ் கம்பைன் ஆச்சுன்னா ஓசோன், சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் மோர் தென் 3 ஆட்டம்ஸ் அப்படின்னா அது வந்து பாலியாட்டாமிக். பாஸ்பேட், சல்ஃபர் இது வந்து பாலியாட்டாமிக். நெக்ஸ்ட் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த
கம்பைன் ஆகிற ஆட்டம்ஸ் வந்து சேமாவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ சேமாக இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க குளோரின் கேஸ், ஆக்சிஜன் கேஸ், நைட்ரஜன் கேஸ். ஸோ குளோரினோட மாலிகுல் டயக்ராம் ClClOO நைட்ரஜன். இது வந்து பால் அண்ட் ஸ்டிக்கோட ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் வந்து வாட்டர்ல ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகிற அந்த ரேஷியோ, அதாவது 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். ஸோ இந்த ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் வந்து சாலிடாக இருந்தாலும் சரி, லிக்விடாக இருந்தாலும் சரி, கேஸாக இருந்தாலும் சரி, எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து அதோட ரேஷியோ ரிமைன்ஸ் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரின்சிபல், அந்த ரேஷியோ பிரின்சிபல் வந்து எல்லா காம்பவுண்ட்ஸ்க்கும், எல்லா மாலிகூல்ஸ்க்குமே வந்து அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பிஸ்மத். ஸோ பிஸ்மத் வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட். இந்த எலமெண்ட் மற்ற எலமெண்ட்டோட கம்பைன் பண்ணி டயோரியாவை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு மெடிசனை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சேம் காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம், டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸோட கம்பைன் ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஹைட்ரஜனோட கம்பைன் ஆகிட்டு அமோனியா, ஹைட்ரஜன் குளோரினோட கம்பைன் ஆகிட்டு ஹைட்ரஜன் குளோரைட். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகி ஒரு மாலிகுல் கொடுக்குது. நெக்ஸ்ட் மேட்டரோட கான்ஃபிகரேஷனில் நம்ம முன்னாடி சொன்னோம், எலமெண்ட்டோட ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் அந்த எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை ரீடைன் பண்ணிருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆட்டம். ஸோ 2-3 ஆட்டம் கம்பைன் ஆச்சு அப்படின்னா அது வந்து மாலிகுல். ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.